அண்ணி வா பாரியா. ஏன் சோகமாக உட்காந்துருக்கா? என்னாச்சு? குழுக்கார் வந்து பணம் கட்டலைன்னு வந்து சத்தம் போட்டு போகிறாங்க பாக்கியா. நீ தான் கரெக்டாக கட்டிடுவியே, அப்புறம் என்ன? கரெக்டாக தான் பணம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். என் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எடுத்துகிட்டு போயிட்டாரா? நீ ஏன் அப்படி வச்சா எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு? நான் மறந்த வாக்கில் வச்சுட்டேன்னா அவர் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் தண்ணி போட்டு உட்காந்துட்ருக்கார். சரி, அப்புறம் எப்படி குழுவுக்கு பணம் கட்டுவேன்? ஒன்றும் சொல்லலையா உன்னைய? ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. டைம் அதுக்குள்ளே வந்து கட்டணும், இல்லைன்னா வந்து அப்புறம் வாசல் வந்து சத்தம் போட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. நீ ஒரு வாரத்தில் எப்படி கட்டுவ? வேலையும் சரியா இல்லை, எப்படி நீ குழுவுக்கு பணம் கட்டுவ? அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலையாக உட்காந்துட்ருக்குறேன். நீ சொல்ல வேண்டியதானே, இல்லை கொஞ்சம் டைம் கேட்க வேண்டியதானே? ஒரு வாரம் டைம் கொடுத்ததே பெருசுன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. என்ன எப்படி இப்போ உங்கள் வீட்டுக்காரர் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாரு, அந்த பணத்தை எங்கேருந்து இப்போ ரெடி பண்ணுவேன்? தெரியல, அவர் வந்தது பாக்கியதான் கொஞ்சம் வச்சிருக்காரு என்னமான்னு தெரியல. கேட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே பணம் ரெடி பண்ணணும். நீ கரெக்டாக கட்டிகிட்டு இருக்க, உனக்கே இந்த நிலமை, அது கூட கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரத்தில் எப்படி கட்ட முடியும்? என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, அதுதான் சோகமாக பண்ணிட்டுருக்குறேன். சரி விடு, கடவுள் ஏதோ ஒரு வழி விடாமலே போயிடுவாரு. எங்கேயாவது ஒரு வழி இருக்கும். ஏதாவது வேலை இருந்ததுனா கூட ஒன்றும் தெரியாது, வேலையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடு, நானே எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உனக்காக. சரியா? நான் பக்கத்து வீட்டுக்கார கடற்கரை போயிட்டு பார்க்குறேன், இதுதான் எனக்கு வாங்கி தரேன். சரியா? சரி விடுங்க, நீ கவலைப்படாதீங்க. சரியா? உங்களுக்காக நான் எங்கே வேணாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், முயற்சி பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். சரியா? நான் போய் இப்போவே கூட கேட்டு பார்க்குறேன் பக்கத்து வீட்டில். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி கட்டிடலாம். சரியா? சரி நான் வர்றேன். சரி நீங்கள் பாருங்க, நானும் பார்க்குறேன். சரி வர்றேங்கண்ணே. இவளுக்கு மட்டும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கானா? நம்மளை மட்டும் கரெக்டாக கட்ட சொல்லி கேட்டே இருக்கிறான். இவளுக்கு மட்டும் ஒரு வாரம். இது முதல்ல நான் இப்போவே குழுவெடுக்கிறவங்க அத்தனை பேத்திக்கிட்டேன்னு சொல்லி ஆகணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். ஆமாம், இவ வேற வர்றேன்னு சொல்லிட்டா, பார்க்கறதுக்குள்ளே நான் சீக்கிரமாக போயிடணும். சொன்னதை நம்ம சொல்லி ஆகணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். இவளுக்கு மட்டும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கான். ஆமாம், நாம் கேட்டோம்னா ஒரு மணி நேரம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. கேட்டாக்கா ஃபைனுங்கிறா. எனக்கு வயிறெல்லாம் எரியுது. இப்போவே நான் இந்த விஷயத்த யாராவது கிட்ட சொல்லணும், இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும். பக்கத்தில் இருக்கிற சீதா கிட்ட ஃபோன் பண்ணணும். ஆமாம், அவகிட்ட தான் சொன்னால் கரெக்டாக இருக்கு. ஹலோ, யார் சீதாவா பேசுறது? சீதா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்டி. என்னன்னா, நம்ம அடுத்தெருவில் இருக்கிறனாலே ராதா, அவளுக்கு மட்டும் குழுவுக்கார ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காண்டி. நம்மளுக்கு ஒரு மணி நேரம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கேட்டாக்கா ஃபைனுங்கிறான். எனக்கு வயிறெல்லாம் எரியுது. நம்ம குழுவில் இருக்காங்கல்ல, அத்தனை பேத்துக்கிட்டையும் நீ சொல்லு, ஒரு மாதத்துக்காவது அவளை இழுத்து அடிக்கணும். சரியா? ஆமாம், விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் கேட்டால் ஃபைனுங்கிறான். அவளுக்கு மட்டும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கா. நீ இப்போவே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு. சரியா? மறந்துடாத, சொல்லிடு. சரி, வேலையாக இருக்கிறியா? சரி, இப்போ நீ சொல்லிடு. என்ன, நான் இப்போ வச்சிட்றேன். சரியா? அப்பாடா, எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி.